வீறு வீறுன்னு கத்திட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா, பின்னாடி சத்தம். இதுக்கு மொத்த காரணம் இவன் வந்தாங்க. ரெக்க பாருங்க என்ன அழகா இருக்கு. இவன் மட்டும் காரணம் இல்லை, இவனோட சொந்தக்காரனுங்க ஒரு சிலர் இருக்கானுங்க இந்த காட்டுக்குள்ளார தான். இந்த மொத்த சத்தத்துக்கும் காரணம் இவனுக்கு தான். இப்போ நான் இவனுக்குனால நான் கத்தி கத்தி பேச வேண்டியது இருக்கு. என் வாய்ஸை விட பயங்கரமாக கத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கோண்டு இருந்துட்டு இதை விட பயங்கரமாக கத்திட்டு இருக்கானுங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமத்தில் இப்படி கத்தி கத்தியே செத்து போயிடுவானா, உடம்பு வெடிச்சு செத்து போயிடுவானா. எதுக்காக கத்துறான்னா இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்காக கத்துறான். இவனோட ஃபியான்சியா இருக்கும்ல உட்பி, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணி கத்தி கத்தி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இல்லை உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரான்னு கேளுங்க. ஆக்சுவலாக என்ன ரீசன் சயின்டிஃபிக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போவே இந்த கத்திட்டு இருக்கானுங்க. நைட் நேரமெல்லாம் வீறு வீறுன்னு கத்துவானுங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி கத்துவானுங்க. இது பூரா இவங்களோட வீடு, ப்ரைவேட் லேண்டு தான். இதுக்குள்ளார இவங்க வீட்டுக்குள்ளார நான் ட்ரோன் விட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஆனால் இவனுடைய கொடுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப டெரராக இருக்கிறான். இந்த மாதிரி பல பேர் உள்ளே இருக்கிறானுங்க, காட்டு கத்திட்டு இருக்கிறானுங்க பாருங்கள். நன்றி.